வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு. இதை நீங்கள் தட்டி விட்டுட்டு போகாதீங்கோ. உங்களோட பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன விஷயம்னா, இந்த உலகத்துக்கு முதலாக போனை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரஹாம். அவர் கனடாவில் தான் இருந்தவர். அப்போ இவர்கிட்ட கனடாவில் எங்கே அவர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஃபோர்ட் என்ற இடத்துல ஒன்டாரியோவில் தான் இருக்குது. டொரண்டோலேருந்து 2 மணித்தியாலம் லண்டன் ஒன்டாரியோவுக்கும் டொரண்டோவுக்கும் இடையில இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வீடு இதுதான், இந்த வீடு தான் பாருங்க. உலகத்துக்கு முதலாக போனை கண்டுபிடிச்சவர் இவர். இந்த வீட்டில் இருந்து இவர் போனை கண்டுபிடிச்சிருக்க. இதை இப்போ கனடா அரசாங்கம் பாருங்க, இதை மியூசியம் ஆக்கி வச்சிருக்கு. இந்த வீட்டில் 1990 வரலாறை இதில் எழுதியிருக்கு. இதில் படித்து பார்த்தா எல்லாம் தெரியும். இது கனடா அரசாங்கத்தால் இது அங்கீகரிக்கப்பட்டு அவற்ற வீடு இதுதான். அந்த உலகத்துக்கே முதலாக போனை கண்டுபிடிச்ச வீடு கனடாவில் தான் இருக்குது. உங்களோட பிள்ளைகளுக்கும் இதை கொண்டு காட்டெல்லாம். எனக்கு பேருக்கு இது தெரிஞ்ச ஆக்களுக்கு ஓகே, தெரியாத ஆக்களுக்கு இதை நீங்கள் பாருங்க, பார்த்து. ஏன்னா இது முக்கியமான விஷயம். இந்த ஃபோனு அது இவர் இல்லாட்டி எங்களுக்கு லேட்டாக தான் ஃபோன் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இவர் கனடா நாட்டில் சேர்ந்தவர். இப்படியான இது உங்களை ஒன்டாரியோவில் தான் இருக்குது. அதுவும் டொரண்டோ கிட்ட தான் இருக்குன்றதில். ஸோ கனடாவில் இருக்கிறார்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் பாருங்க. இப்போ வேறு நாடுகளில் இருக்கிறார்களுக்கு இது வாய்ப்பு குறைய தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் கனடாவில் இருந்து கொண்டு இதை மிஸ் பண்ணக்கூடாது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கனடாவோட ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் ஆஃபீஸ் இஞ்சான் இருந்துருக்கு. ஸோ இதை அவர் யூஸ் பண்ணிக்கிறோம் டெலிஃபோன் ஆஃபீஸாக பாருங்க. அதுக்குரிய போர்ட் இருக்குது. இது 1870 இருந்துருக்கு பாருங்க. ஸோ இப்படியான முக்கியமான பதிவுகளை இதில் போடுற அளவு உங்களுக்கு ஒரு பயனாக இருக்குமான்னு நம்புகிறேன்.